வெல்கம் டு PK Infotainment. மூவிஸ்ல அதிக ஆர்வம் இருந்த தாதா சாஹிப் பால்கே 1930 ஃபர்ஸ்ட் இந்தியன் பிலிம் எடுத்தாரு. அந்த படம் தான் ராஜா ஹரிஷ்சந்திரா. இதுதான் இந்தியால எடுக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் பிலிம், சைலண்ட் பிலிம். அதனாலதான் அவரோட பேர்ல த மோஸ்ட் பிரஸ்டீஜியஸ் அவார்டை சினிமால நம்ம கொடுக்கறோம். இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆன நடராஜ முதலியார் 1918ல கீசகவதம் அப்படின்ற ஃபர்ஸ்ட் தமிழ் பிலிமை அவர் தான் எடுத்தாரு. ரொம்ப செல்வாக்கான நடராஜ முதலியார் அந்த காலத்திலேயே கார் மேனுஃபேக்சரிங் பார்ட்ஸ் கம்பெனி வச்சு நடத்திட்டு இருந்தாரு. சினிமா மேல இருக்கிற காதல்னால அவர் தான் முதல்ல இந்தியன் பிலிம் கம்பெனி அப்படின்னு 1917ல ஸ்டார்ட் பண்ணி 1918ல கீசகவதம் படத்தை எடுத்தாரு. மகாபாரதத்துல திரௌபதிய கீசன் பலவந்தமா அடைய நினைக்கும் போது பீமன் அவனை வதம் பண்ணதான் கீசகவதம். இது சைலண்ட் மூவி. எந்த ஒரு வசனம், மியூசிக் எதுவுமே இருக்காது. நடராஜ முதலியார் தான் தமிழ் சினிமாக்கு கோலிவுட்னு பேரு வச்சாங்க. அந்த காலத்துல கோடம்பாக்கம் மிகப்பெரிய வணிக இடமா இருந்தது. இங்கிலீஷ் சினிமாஸ் எல்லாமே ஹாலிவுட்ன்ற பேர்ல வந்தது. இது ரெண்டையும் சேர்த்து தான் கோலிவுட்னு தமிழ் சினிமாக்கு அவர் பேர் வச்சாரு. முதல் பட வெற்றிக்கு அப்புறம் நிறைய படங்கள் அவர் எடுக்க ஆரம்பிச்சாரு. ஆனா அது எல்லாமே சைலண்ட் மூவிஸ் தான். 1923ல நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல அவரோட பிலிம் கம்பெனி ஃபுல்லா எரிஞ்சு போச்சு. அவர் எடுத்திருந்த படம், அந்த படத்தோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அதோட அழிஞ்சு போச்சு. இந்த ஆக்சிடென்ட்ல அவரோட பையனும் இறந்துட்டாரு. அதனாலேயே அவர் சினிமால இருந்து விலகிட்டாரு. ஃபர்ஸ்ட் இந்தியன் பிலிம் எடுத்த தாதா சாஹிப் பால்கேவை நம்ம எவ்வளவோ கௌரவிச்சிருக்கோம். ஆனா முதல் தமிழ் படம் எடுத்த நடராஜ முதலியார நாம எந்த விதத்திலையுமே ஞாபகம் கூட வச்சுக்கல. அவரோட கம்பெனி எரிஞ்சு அழிஞ்சு போன மாதிரி அவரோட நினைவுகளும் தமிழ் சினிமால இருந்து அழிஞ்சு போச்சு. 1931ல தான் இந்தியால ஃபர்ஸ்ட் சவுண்ட் மிக்ஸோட ஒரு படம் எடுத்தாங்க. அது ஆலமரா அப்படின்ற படம். 1936ல தான் இந்தியன் மூவியை இன்டர்நேஷனல் லெவல்ல ரெகக்னைஸ் பண்ணாங்க. அது மராட்டி மூவியான ஷாம் துக்ராம். இந்தியால எடுக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் முழுநீள கலர் படம் எது அப்படின்னா கிஷான் கன்யா. தமிழ்ல எடுக்கப்பட்ட முதல் கலர் படம் அலிபாபாவும் 40 திருடர்களும். 1931ல ரிலீஸ் ஆன காளிதாஸ் படத்துல நடிச்ச TP ராஜலட்சுமின்றவங்க தான். அவங்க தான் தமிழ் அண்ட் தெலுங்கு சினிமாவோட முதல் ஹீரோயின், டைரக்டர், ப்ரொடியூசர், சிங்கர், டைலாக் ரைட்டர் எல்லாமே. அவங்க எடுத்த மிஸ் கமலான்ற படம் தமிழ் அண்ட் தெலுங்குல மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. 1948ல நாம எடுத்த சந்திரலேகா அப்படின்ற படம் தான் தமிழ் அண்ட் தெலுங்குல அதிகமான பட்ஜெட் வச்சு எடுக்கப்பட்ட முதல் படம். இது தமிழ் அண்ட் தெலுங்குல மிகப்பெரிய ஹிட். தமிழ்ல முதல்ல டியூயல் ரோல்ல எடுத்த படம் 1940ல வந்த உத்தமபுத்திரன்ற படம். ஆரம்ப காலத்துல சினிமால நாம கேட்ட புராண கதைகளை தான் படமா காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து புது கதைகள், புது விஷயங்களை சினிமாக்குள்ள சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் சுதந்திரத்துக்கும் நாட்டு மக்களுக்கு தேவையான கருத்துக்களை சினிமா மூலியமா சொன்னாங்க. இதனோட சக்சஸ் தொடர்ந்து தான் சினிமாக்குள்ள வெளி கதைகள் வர ஆரம்பிச்சிச்சு. காதல், குடும்பம், ஆக்ஷன் இது எல்லாத்தையுமே சினிமாக்குள்ள கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. பொழுதுபோக்குக்காக முன்னாடி உருவாக்கின ஒரு சின்ன விஷயம் இன்னைக்கு உலகத்தையே கண்ட்ரோல்ல வச்சிருக்குது. இதனோட பரிணாம வளர்ச்சியா தான் டிவி, சேனல்ஸ், OTT பிளாட்ஃபார்ம்னு இன்னைக்கு எங்கேயோ வந்து நிக்கிறோம். நம்மளை சுத்தி எல்லா விஷயத்தையும் சினிமா தான் கண்ட்ரோல் பண்ணுது. உலகம் ஃபுல்லா இது ஒரு பெரிய பிசினஸாவும் ஓடிட்டு இருக்கு. Hope you got something new information. Like and subscribe for more videos. Share it with your friends and family. Thank you.